அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். நிச்சயமாகி இருக்க வேண்டிய திருமணம் நின்று போயிற்று. பந்தல் போட்டு மேளம் வாசித்து ஊரை வரவழைத்து உறவினர்கள் வந்து வாழ்த்தி உற்சாகம் பெருக மங்களம் பொங்க நடக்கும் அந்த திருமணம் நிச்சயத்திற்கு முன்னமே நின்று போயிற்று. தங்கத்தின் கற்பனைகள் வெறும் கனவுகளாகவே நின்று போயின. ரவியை திரும்ப திரும்ப அவள் காரணம் கேட்டும் அவன் சரியாக பதில் சொல்லவில்லை. சந்தியாவை கேட்க போன போது உங்கள் பிள்ளையையே கேட்பதுதானே என்று தங்கத்தின் முகத்தில் அறைந்தது போல் அவள் பதில் சொன்னாள். அந்த திருமணம் தடைபடுவதற்கு காரணம் தங்கம்தான் என்பதை அறிந்தால் அவள் எப்படி துடித்து போவாள் என்று ரவி நினைத்து பார்த்து குமுறினான். சந்தியாதான் அதை எத்தனை சாதாரணமாக சொல்லிவிட்டாள். அவன் மனம் புண்படுமோ என்று யோசிக்கவில்லை. அவனிடம் அப்படி பேசலாமா என்று தயங்கவில்லை. ஐயோ, இப்படி சொல்லுகிறோமே என்கிற இரக்க உணர்ச்சி கூட இல்லை. கூந்தலில் வாடிப்போன பூச்சரத்தை எடுத்து குப்பை தொட்டில் அலட்சியமாய் எறிவது போல் நடந்து முடிந்து போன தேதியை காலண்டரிலிருந்து சாதாரணமாக கிழித்து போடுவது போல் அவள் அதை எத்தனை சுலபமாக எளிதாக ஒதுக்கிவிட்டாள். அவள் அதை எத்தனை சுலபமாக எளிதாக ஒதுக்கிவிட்டாளோ அத்தனை கடினமாக இருந்தது அவனுக்கு அதை கேட்டு ஜீரணித்து கொள்ள. எத்தனையோ மகிழ்ச்சியுடன் துவங்கிய அவர்கள் சந்திப்பு எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி மனக்கசப்புடன் கூடிய கடைசி சந்திப்பாக முடிய நேரிட்டது. என்ன யோசிக்கிறீர்கள் ரவி? அவள் கேட்டாள். சந்தியா, உனக்கு ஏற்ற கணவனாக நான் இருக்க முடியாது என்பது புரிந்துவிட்டது. என்ன சொல்லுகிறீர்கள் ரவி? அவனுடைய அந்த பதிலை அவள் எதிர்பார்க்கவில்லை என்பதை அவள் முகத்தில் இருந்த கலவரமே காட்டியது. ஆமாம் சந்தியா, உன்னுடைய அபிப்பிராயங்கள் எனக்கு சரிப்பட்டு வருவது கடினம்தான். நான் சொல்லுவதை புரிந்து கொள்ளாமல் கோபப்படுவதில் பயனில்லை. புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு இது ஒன்றும் இமாலய பிரச்சனை அல்ல. அந்த அளவு நான் முட்டாளும் அல்ல என்றான் ரவி. நான் சொல்லுவதில் அர்த்தம் இருக்கிறது என்றாள் சந்தியா. அர்த்தமும் அனர்த்தமும் அவரவர்கள் சிருஷ்டித்துக் கொள்ளுகிற விளக்கத்தை பொறுத்த விஷயம் சந்தியா. நான் சொல்லுகிற விளக்கத்தையாவது காது கொடுத்து கேளுங்கள் என்றாள் சந்தியா. அதற்கு அவசியமில்லை என்றான் ரவி. தயவு செய்து ரவி, எனக்காக. சரி, சொல்லி தொலை. முழுவதும் சொல்லி முடிக்கிற வரை கேட்க பொறுமை இருக்குமா? நீ என்ன சொன்னாலும் என் அபிப்பிராயம் மாறாது சந்தியா. அவசரப்படாதீர்கள் ரவி. என் அண்ணா சேகர் நம்மை போல் ஒன்றும் காதலித்து திருமணம் செய்து கொள்ளவில்லை. அம்மா அப்பா பார்த்து தேர்ந்தெடுத்த பெண்ணைத்தான் கல்யாணம் செய்து கொண்டான். நீயும் அப்படியே செய்து கொள்வதில் எனக்கு ஆட்சேபம் ஏதுமில்லை என்றான் ரவி. ஐயோ, குறுக்கே பேசாதீர்கள் ரவி. சரி என்றான். என் அண்ணி வனஜா அதிகம் படித்தவள் அல்ல, பிரமாதமான அழகியும் அல்ல. சுமாராக பாடுவாள், கேட்க சகிக்கும்படி இருக்கும். ஆனால் எல்லோரிடமும் அன்பாக பழகி இனிமையாக பேசி ஒட்டுதலுடன் நடந்து கொண்டு முதலில் மனதை கவர்ந்து விட்டாள். அம்மாவை பற்றி கேட்கவே வேண்டாம். ஆரம்பத்தில் அண்ணியை குடம் குத்துவிளக்கு அது இது என்று தலையில் தூக்கி வைத்து கொண்டு கொண்டாடினாள். அண்ணியை ஒரு துரும்பை நகர்த்த கூட விடமாட்டாள். குடும்பம் பெருசாக குழந்தை குட்டி வந்தால் வேலை செய்வது இருக்கவே இருக்கு என்று உட்கார வைத்து சமைத்து போடுவாள். இளைய தலைவாரி பின்னுவாள். யாரிடமும் வாயை திறந்தாலும் தன் மருமகளை பற்றி பெருமைதான். அதை கேட்டு எங்களுக்கு கூட அழுத்து விட்டது. அந்த அளவுக்கு புகழ்ந்தாள். ஆனால் நிலைமை அப்படியே நீடிக்கவில்லை. சுதாகர் பிறந்தான். அண்ணி குழந்தையும் கையுமாய் வீட்டுக்கு வந்த பின் சுதாகரை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதில் 2 தலைமுறை அபிப்பிராயங்களும் மாறுபட்டிருந்தன. அதனால் சின்ன சின்ன உரசல்கள், சூடான வார்த்தைகள், அவ்வளவுதான். துவக்கத்தில் அம்மாவுக்கு குத்துவிளக்காக தெரிந்த அண்ணி பிறகு தீவட்டியாய் பட துவங்கினாள். அண்ணியோ அம்மாவை கண்டாலே பிசாசை கண்டது போல் அரண்டு போனாள். வெறுப்பு இருவரையும் பிரிக்கும் சுவராக வளர்ந்து விட்டதற்கு மேல் சேர்ந்து இருப்பதில் அர்த்தமில்லை என்று தோன்றியது. அண்ணா ஒரு வீட்டை பார்த்து அவசரமாக தனி குடித்தனம் போய்விட்டான். எப்போதாவது அவனுக்காக தோன்றினால் அம்மாவை பார்க்க வருவான். அண்ணியை நாள் கிழமை என்று கூப்பிட்டால் வந்து முள்மேல் நிற்கிற மாதிரி இருந்து விட்டு போகிறாள். இது மாதிரி ஒரு நிலைமை நமக்கு ஏற்படக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். ஆரம்பம் முதலே தனியாக இருந்து விட்டால் மனஸ்தாபங்களுக்கே இடமில்லை. எட்ட இருந்து இனிமையாக பழகுவோம்.
உங்கள் அம்மாவும் நானும் ஒருவருக்கொருவர் என்றும் நல்லவர்களாகவே இருப்போம். பழக பழக பால் புளிக்கும் என்பார்கள். அதனால் போதும், நிறுத்து. ரவி கோபத்துடன் கத்தினான். அவன் சந்தியாவை உயிருக்குயிராய் நேசித்தான், உண்மைதான். ஆனால் அவள் போடுகிற நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு அந்த திருமணத்துக்கு சம்மதிக்க வேண்டும் என்கிற நிர்பந்தம் ஒன்றும் கிடையாது. ஒருவன் மனைவிக்காக தாயை விட்டுவிட முடியாது. அவன் அதற்கு சம்மதிக்கவே மாட்டான். தங்கம் அவனுக்காக பட்டிருக்கிற கஷ்டங்கள் கொஞ்சமா? எத்தனை நாள் அவள் இருப்பதை அவனிடையில் பரிமாறிவிட்டு தான் பட்டினி கிடந்திருக்கிறாள். அப்படிப்பட்டவளை சாகிற வரை வைத்து காப்பாற்ற வேண்டியது அவன் கடமை அல்லவா? சந்தியாவை பொறுத்தவரையில் அவள் தான் சொல்லக்கூடாதது எதையுமே சொல்லிவிடவில்லை என்று உறுதியாக நம்பினாள். ரவியின் தாய் என்கிற முறையில் தங்கத்துக்கு தர வேண்டிய மரியாதை எதையுமே அவள் மறுக்கவில்லை. உள்ளூரிலேயே தனியாக இருக்கலாம் என்றதற்கு அவன் அவ்வளவு கோபப்படுவானேன்? மேலும் கேட்க நினைத்த ஆனால் கேட்காத கேள்வியும் அவள் மனதில் ஒளிந்து கொண்டிருந்தது. தங்கம் அப்படி என்ன ரவியின் சொந்த தாயா? ஆரம்பம் முதலே அவனுடன் கூட இருந்து வளர்த்த தாய் என்று வேண்டுமானால் சொல்லலாம். ரவியின் தாய் திருமணமாகி புகுந்த வீடு வந்தபோது சமையல் வேளைகளில் அவளுக்கு உதவியாக இருக்கட்டும் என்று உடன் அழைத்து வந்த சமையல்காரிதானே தங்கம். அந்த சமையல்காரி அந்தஸ்துள்ளவளை ரவி தன் தாயாக ஏற்றுக்கொண்டு நடத்துவதை அவள் ஆட்சேபிக்கவில்லை. ஆனால் சந்தியா அவளை மாமியாராக ஏற்றுக்கொண்டே தீர வேண்டும் என்று வற்புறுத்த அவனுக்கு என்ன உரிமை இருக்கிறது? இப்படி எண்ணினாள் அவள். அதை வெளிப்படையாகவே அவள் சொல்ல முயன்ற பொழுது ரவியின் முகத்தில் கோபம் தெரிந்தது. விருட்டென்று எழுந்து நின்று அவன் செய்கையில் அதன் பாதிப்பு தெரிந்தது. கால்சராயில் ஒட்டி கொண்டிருந்த மணலை தட்டிவிடுவது போல் தன்னை உதறிவிட அவன் தயாராகிவிட்டது சந்தியாவுக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. சந்தியா, உன்னை நான் மிகவும் நேசிக்கிறேன் என்று பலமுறை ஆசையுடன் சொன்ன ரவியா அவன். சந்தியா, ஒரு விதத்தில் நீ எனக்கு நல்லதுதான் செய்திருக்கிறாய். கல்யாணமான பிறகு இந்த பிரச்சனையை கிளப்பி இருப்பாயானால் இருவர் வாழ்க்கையுமே நரகமாக இருக்கும். அப்படி இல்லாமல் முதலிலேயே எச்சரித்து வெளிப்படைய செய்ததற்கு உனக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். நீ என்னை கல்யாணம் செய்து கொண்ட பிறகு தங்கம் எனக்கு அம்மாவாகவும் உனக்கு சமையல்காரியாகவும் இருக்க முடியாது. அவள் உனக்கும் தான் அம்மா. என்னுடைய கஷ்ட சுகங்களில் விருப்பு வெறுப்புகளில் தானும் பங்கேற்கிற தர்மத்தையும் மனப்பான்மையையும் வளர்த்து கொண்ட மனைவிதான் எனக்கு வேண்டும். நீ அதை புரிந்து கொண்டு சம்மதம் கொடுக்கவில்லை எனில் இந்த திருமணம் நிச்சயமாவதை நான் விரும்பவில்லை. உன்னுடைய இஷ்டப்படி நீ தீர்மானிக்கலாம். நீ ஒத்துப்போக விரும்பாவிடில் நாம் பிரிவதுதான் நல்லது. ரவி நடக்க துவங்கினான். அவள் அவனை தடுக்கவில்லை. அவன் சொன்னதை ஒப்புக்கொள்ள அவள் தயாராகவும் இல்லை. சந்தியா எத்தனை பிடிவாதக்காரி என்பது மறுநாள் காலையில் அவள் பெற்றோர்கள் அவனை பார்க்க வந்தபோது தெரிந்தது. மாப்பிள்ளை, என்ன நடந்தது? இந்த கல்யாணம் நடக்காது என்று நீங்கள் சந்தியாவிடம் கோபமாக சொன்னீர்களாமே என்று அவள் தந்தை வெகுளித்தனமாக கேட்டபோது ரவிக்கு சந்தியாவின் மேல் ஆத்திரமாக வந்தது. மன்னியுங்கள், நான் உங்கள் மாப்பிள்ளை அல்ல. இனிமேல் அப்படி கூப்பிடாதீர்கள். நீ என்னப்பா சொல்ற? தங்கம் பதறினாள். உனக்கு ஒன்றும் தெரியாது, அதனால் நீ சும்மா இருமா. ஏன் சார், உங்கள் பெண் என்னவெல்லாம் சொன்னாள் என்று உங்களிடம் சொல்லவில்லையா? நான் சொன்னதை மட்டும் சொன்னாளா? பரவாயில்லை, தவறு என்னுடையதாகவே இருக்கட்டும். தம்பி, சந்தியா விவரம் தெரியாமல் சின்ன பிள்ளைத்தனமாக ஏதாவது பேசியிருந்தால் கூட நீங்க அதை பாராட்டாமல் ஏத்துக்கணும். அவள் தாய் கண்களில் நீர்மல்க அவனை கேட்டு கொண்டாள். ஒரு நல்ல இடத்து சம்பந்தம் கை நழுவி போய்விடுமோ என்கிற கலக்கம் அவள் குரலில் தெரிந்தது. என்னை மன்னிச்சிடுங்கம்மா. இந்த கல்யாணம் நின்று போச்சுன்னா அதுக்கு பொறுப்பு உங்கள் பொண்ணுதான். நீங்க அவளை விசாரிச்சு பாருங்க, புரியும். நான் இன்னைக்கு சந்தோஷமாக இருக்க காரணமான கடந்த காலத்தை என்னால் மறக்கவும் முடியாது, உதறி தள்ளவும் முடியாது. ரவியை போன்ற அடக்கமான பையன் அப்படி ஒரு அவசர முடிவை எடுத்திருப்பானா? அவர்கள் நம்பவில்லை. அவன் சொல்வது போல் சந்தியாதான் பொறுப்பாளியாக இருக்க வேண்டும். எனவே அவளை விசாரிக்காமல் விடக்கூடாது என்று தீர்மானித்தவர்களாக சந்தியாவின் பெற்றோர்கள் விடை பெற்று கொண்டார்கள். என்னப்பா ரவி இதெல்லாம் என்றாள் தங்கம் புரியாதவளாய். கடைசி நிமிடத்திலே இவள் உன் மனைவி இல்லை அப்படின்னு சொர்க்கத்துல தீர்மானிச்சிட்டாங்க. ரவி லேசாக சிரித்தவாறு சொன்னான். ரவி, பெண் பாவம் பொல்லாதும்பாங்க. உன் அப்பா மாதிரி நீயும் ஒரு பொண்ணோட மனசை உடைச்சு போடாதே. அதுதான் நான் சொல்லக்கூடியது, தங்கம் கலக்கத்தோடு சொன்னாள்.
அப்பா! அந்த வார்த்தையை கேட்டதும் சுரீர் என்று உடம்பில் ஊசி ஏற்றுவது போல் இருந்தது அவனுக்கு. மனம் கசந்து முகம் வெறுப்பில் சுருங்கியது. அப்பாவை போல் நீசத்தனமாக பொறுப்புணர்ச்சி என்பது கொஞ்சம் கூட இல்லாத இன்னொருவர் உலகத்தில் இருக்க முடியுமா? விதிவசத்தால் ரவி என்கிற குழந்தை பிறந்ததற்கு காரணகர்த்தா என்பதை தவிர வேறு எந்த தகுதியை கொண்டு அவரை நினைவு கூர்வது என்று அவனுக்கு புரியவில்லை. அவர் வேலைக்கு போகாமல் ஊர் சுற்றியது இருக்கட்டும், குடும்ப சொத்தான நிலபுலன்களையும் வீட்டையும் விற்று குடியிலும் குதிரை பந்தயத்திலும் கரைத்துவிட்டு பொறுப்பற்ற முறையில் மேலும் கடன் சுமையை ஏற்றிக்கொண்டே போனது இருக்கட்டும், குடித்துவிட்டு கண்மண் தெரியாமல் அவன் தாயை அடித்து துன்பப்படுத்தியது இருக்கட்டும், அமோகமாக வாழ வேண்டிய குடும்பம் ஒருவேளை சோற்றுக்கு திண்டாடிய அந்த சோக கதையை நினைத்து கொண்ட பொழுது அப்போது கூட ரவியின் கண்கள் நிறைந்து போயின. அத்தனையும் அவன் மனதில் அமுக்கி போட்ட நினைவுகள். அவற்றின் நடுவில் அவன் அம்மா பூவாக சிரித்து கொண்டு நின்றாள். அவன் தாயின் பெயர் கங்கா. கங்கைக்குரிய அடங்காத வேகமும் ஆர்ப்பரிப்பும் அவளிடம் மருந்துக்கு கூட இருந்ததில்லை. அவள் மனம் கங்கையை விட ஆழமானதோ? செம்புக்குள் அடைத்தாலும் தூய்மை கெடாமல் காலத்துக்கும் பயன்படும் அந்த கங்கையை போல் பவித்திரமானவளோ? பெண்களுக்கு நதிகளின் பெயர்களை வைக்கும் பழக்கம் சில குடும்பங்களால் கைவிடப்பட்ட ஒன்றாகும். வீட்டில் நிலைக்காமல் போய்விடுவார்கள் என்கிறார்கள். அவன் தாயை விட்டு வைக்காமல் யமன் வாரிக்கொண்டு போனதும் அதனால்தானோ? இந்த யுகத்தில் அந்த அம்மாவை போல் ஒருத்தியை பார்க்க முடியுமா? அவள் மனசுக்குள் என்ன பூகம்பம் நிகழ்ந்தாலும் வெளியில் சலனத்தை வெளிப்படுத்தாத அபூர்வ பிறவியல்லவா அவள். கணவன்மார்களுடைய சிறு குறைகளையும் வெளிச்சம் போட்டு காட்டி மனைவிகள் விமர்சிக்கிற இந்த காலத்தில் ஒரு நாளாவது அவன் தந்தையை பற்றி யாரிடம் அவள் குறை கூறி அவன் அறிந்ததில்லையே. நினைத்து பார்க்கையில் அம்மா கண்முன் வந்து நின்றாள். அவள்தான் எத்தனை சிவப்பாய் உயரமாய் பூ போல் நளினமாய் இருப்பாள். லேசாக மஞ்சள் மின்னும் முகத்தில் நெற்றியில் ஒளிவிடும் வட்ட நிலாவாக போட்டு அதன் மேல் கீறலாக கொஞ்சம் திருநீரு. காலையில் அவன் எப்பொழுது எழுந்தாலும் அவள் குளித்துவிட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி ஸ்லோகம் சொல்லிக் கொண்டிருப்பாள். ரவி எழுந்திருப்பா, தங்கம் தான் அவனை எழுப்புவாள். நான் அம்மா வந்தால்தான் எழுந்திருப்பேன். அவன் பிடிவாதமாக போர்வைக்குள் சுருண்டு கொண்டு எழுந்திருக்க மறுப்பான். ரவி, நீ நல்ல பையன் இல்லையா? இப்படியெல்லாம் அடம் பிடிக்கலாமா? அம்மாவின் குரல் அருகில் கேட்கும் பொழுது அவன் விருட்டென்று படுக்கையில் எழுந்து உட்கார்ந்து கொண்டு அம்மா என்னை தூக்கிக்கோயே என்று கெஞ்சுவான். நீ சமர்த்த பையனானால் எழுந்து பல் தேய்ச்சிட்டு வா, ஜன்னல் மேல் ஹார்லிக்ஸ் வச்சிருக்கேன், எடுத்து குடிச்சிட்டு ஸ்கூல் போக ரெடியாயிடு, அதுக்குள்ள என் பூஜை முடிஞ்சிடும். நான் மாட்டேன் போ. என் கண்ணனோ இல்லையோ அவள் அவனிடம் நெருங்கி குனியும் பொழுது அவன் பாய்ந்து அவள் கழுத்தை கட்டி கொள்ளுவான். அவள் அவனை என்றுமே கண்டித்ததில்லை. நீ ரொம்ப பொல்லாத பையன் ரவி. அவனை கன்னத்தில் செல்லமாக தட்டிய வண்ணம் இடுப்பில் தூக்கி கொண்டு குளியலறையில் கொண்டு விடுவாள். அவன் மிகவும் சின்ன பையனாக இருந்தபோது அடிக்கடி தன் தந்தையை பற்றி கேட்பான். அம்மா, அப்பா எங்கேம்மா? வெளியில் போயிருக்கார், வந்துடுவார். அடுத்த நிமிடமே அந்த பதில் அவளிடமிருந்து வந்துவிடும். இப்பொழுது நினைத்து பார்த்தாலும் அவனுக்கு அது வினோதமாக இருந்தது. அந்த கேள்விக்கு மட்டும் என்ன பதில் சொல்லுவது என்று அவள் யோசிக்கவே மாட்டாளோ? நாளடைவில் அவரை அதிகம் வீட்டில் பார்க்காமலேயே பழக்கப்பட்டு போன போது அவன் அந்த கேள்வி கேட்பதையே நிறுத்திவிட்டான். மனிதர் அப்படி எங்கேதான் போவாரோ? அவர் எங்கிருந்தாலும் அவருடைய நன்மையை கோரித்தான் அவள் அத்தனை பூஜை செய்கிறாளோ என்று தோன்றும் அவனுக்கு. அப்பாவுடைய சம்பாத்தியமும் இல்லாமல் அம்மாவும் வேலைக்கு போகாமல் குடும்பம் நடந்தது. அவன் ஆங்கில பள்ளிக்கு போனான். புது துணிகள், புத்தகம், சீருடை என்று அவனுடைய நியாயமான தேவைகள் அனைத்தும் கேட்காமலேயே அவனுக்கு கிடைத்தன. அபூர்வமாக வீட்டுக்கு வருகிற சமயங்களில் கூட அவன் தந்தை பட்டாபியுடன் ஒரு சில சிநேகிதர்களின் பட்டாளத்தையே இழுத்து வந்தார். அவர்களுக்கு விருந்து படைத்து உபச்சாரமும் நடத்த வேண்டும். சில சமயங்களில் நள்ளிரவில் வந்து கதவை தட்டி அமர்க்களப்படுத்துவார். குடித்துவிட்டு தடுமாறும் நடையுடனும் சிவந்து போன கண்களுமாக தன் நிலையில் இல்லாதவராக நுழையும் அவரை பார்க்கவே அவனுக்கு பயமாக இருக்கும். சாப்பாடு போடுடி, அதிகாரமாக அவர் ஆணையிடுகையில் அவன் வெறுப்புடன் தலையணியில் முகத்தை பதித்து கொள்ளுவான். நாட்கள் செல்ல செல்ல அவன் தந்தை கடன்களை அடைக்க சொத்துக்களை ஒவ்வொன்றாக விற்று கொண்டிருப்பதை வேலைக்காரர்கள் பேசிக்கொண்டதன் மூலம் ரவி அறிந்து கொண்டான். அம்மாவிடம் கேட்டால் சில சமயங்களில் மௌனம் சாதிப்பாள்.
இல்லையே நீ ரொம்ப சின்னவன், உனக்கு எதுக்கு இந்த கவலையெல்லாம் என்று பதில் வரும். அம்மா நாளுக்கு நாள் உடல் மெலிந்து முகம் கருத்து பலவீனமாகி கொண்டே வந்ததை அவனால் பார்க்க முடிந்தது. அம்மா, உனக்கு என்ன ஆச்சுமா? ஒண்ணுமில்லடா கண்ணா, ஆனால் எனக்கு ஏதாவது ஆகிவிட்டால் தங்கம் உன்னை பார்த்துப்பாள். நீ அவகிட்ட சமத்தா இருக்கணும். உனக்கு என்ன ஆகும்? போடா போக்கிரி, இப்படி கேள்வியாக கேட்டு என்னை திணற அடிக்கிறாயே. அவள் முகத்தில் சிரிப்பு மலரும் பொழுது அதில் சோகமே அதிகம் தெரியும். ஒரு நாள் பள்ளியிலிருந்து அவன் திரும்பி வருவதற்குள் என்னவோ ஆகிவிட்டது. தங்கம் அழுது கொண்டே ஓடி வந்தாள். ரவிக்கண்ணு, உங்க அம்மா நம்மளை விட்டுட்டு போயிட்டாடா. எங்கே தங்கம்மா? வாடா ராஜா, சீக்கிரம் வீட்டுக்கு போலாம். கடைசியா அம்மாவை மனசு நிறையிற வரைக்கும் பார்த்துடு. அவனை இடுப்பில் தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு பையை தோளில் மாட்டிக்கொண்டு ஓட்டமும் நடையுமாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தாள் அவள். வீட்டு வாசலில் ஏக கூட்டம். எல்லோரும் தலையை குனிந்து கொண்டு நின்றார்கள். சில பெண்கள் அழுது கொண்டிருந்தார்கள். கூடத்தில் அவன் தாய் ஜடமாக இருந்தாள். மஞ்சள் முகத்தில் மலர்ந்திருந்த மந்தகாசம். அப்பாடா, தீர்ந்தது இந்த நரக வாழ்க்கை என்ற ஆயாசம் தீர சிரிக்கிறாளோ? அந்த முடிவு அவளுக்கு கிடைத்த விடுதலைதான். மனசிலும் உடம்பிலும் சித்திரவதையை அனுபவித்துக் கொண்டு இனியும் வாழ்வே ஒரு சுமையாக வாழ வேண்டியதில்லை அல்லவா? அவளுக்கு என்ன நோய் என்று வைத்தியரிடம் போய் பார்த்து சிகிச்சை செய்து கொள்ள ஆசையும் இல்லை, வசதியும் இல்லை. வைத்தியரை அழைத்து வருவதாக சொன்ன தங்கத்தையும் தடுத்து விட்டாளாம். பிணத்தை கூடத்தில் போட்டுக்கொண்டு ஊரெல்லாம் தேடி அழுத்து போன பின் பக்கத்து ஊரில் தற்செயலாக செய்தி தெரிந்ததாக சொல்லிக்கொண்டு அவன் தந்தை வந்து நின்றார். காரியங்கள் நடந்தன. அன்று முதல் தங்கம் அவன் அம்மாவானாள். அவனுக்கும் அவன் தந்தைக்கும் இடையில் இருந்த இணைப்பாய் தொடர்பாய் இருந்த அவன் தாய் மறைந்த பின் ரவிக்கு அந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கவில்லை. தங்கம்தான் அவனுக்கு துணையாய் நல்லது கெட்டதை எடுத்து சொல்லும் வழிகாட்டியாய் இருந்தாள். அவன் தந்தை பட்ட கடனுக்காக எஞ்சியிருந்த சொத்தும் ஏலத்தில் போயிற்று. கோர்ட்டு வழக்கு, கடன்காரர்கள் தொல்லை எல்லாவற்றிலிருந்தும் தப்பித்து கொள்ள பட்டாபி தலைமறைவானார். தங்கமும் ரவியும் நிஜமாகவே நடுத்தருவில் நின்றார்கள். தான் செய்த வேலைக்கு தங்கம் என்றுமே ஊதியம் எதிர்பார்த்தவள் அல்ல. அதோடு நிற்காமல் வெளியிடங்களுக்கு போய் வேலை செய்து தன் எஜமானியின் மகனான ரவியை படிக்க வைத்தாள். அவன் வளர தன்னை தேய்த்து கொண்டாள். ரவியும் தன் பொறுப்பை உணர்ந்து கொண்டவனாக நன்கு படித்து சிறப்பாக மதிப்பெண்கள் பெற்று தேறினான். பிடெக் படிப்பு முடித்ததும் தனியார் நிறுவனம் ஒன்றில் நல்ல வேலையும் கிடைத்தது. இதற்கிடையில் அவன் தந்தை குடிப்பழக்கத்தால் சிதைந்து போன கல்லீரலுடன் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் இருப்பதாக தகவல் வந்தது. தங்கமும் ரவியும் மனசு கேட்காமல் புறப்பட்டு போனார்கள். கடைசியாக ரவியின் கையை பிடித்து கொண்டு பட்டாபி அழுதார். என்னை மன்னித்து விடு என்கிற மாதிரி பரிதாபமாக பார்த்தார். அவன் மன்னிப்பதால் அவருக்கு நிம்மதி கிடைக்கலாம். ஆனால் கடந்து போன வாழ்க்கையின் சந்தோஷங்கள், அவற்றை பார்க்காமலேயே செத்து போன அம்மா, தங்கம் அவனுக்காக உழைத்த நாட்கள், இவையெல்லாம் திரும்ப கிடைக்குமா? அவர் உயிர் பிரிந்த பின் பிள்ளை கடனை முடித்துவிட்டு திரும்பி வந்தான் அவன். அதன் பின் சந்தியாவின் சந்திப்பு. இருவரிடையே மலர்ந்த காதல், அவையும் இனிய கனவுதான் என்கிற முறையில் முறிந்து போன உறவு. இத்தனை கதையையும் தெரிந்து கொண்ட பின்னரும் சந்தியா தங்கத்தை ஒதுக்குவதை அவனால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அவன் தன் கவலைகளுக்குள் தானே புதையுண்டு போய்விட்டவன் போல் காணப்பட்டான். அவனிடம் தெரிந்த சோர்வையும் உற்சாகமின்மையும் தங்கம் கவனிக்காமல் இல்லை. நடந்ததை எப்படியும் அறிந்தே தீருவது என்கிற முடிவுக்கு வந்தவளாய் அவள் மறுபடியும் சந்தியாவை சந்திக்க போனாள். அவளை பேச வைத்து விவரங்களை அறிவது அத்தனை எளிதான காரியமாக இருக்கவில்லை. ஆனால் உண்மையை அறிந்து கொண்ட பின்போ அவளால் யோசிக்காமல் இருக்க முடியவில்லை. அவளையும் அறியாமலேயே அந்த இளம் உள்ளங்களின் உறவு முறிந்து போவதற்கு தான் காரணமாகிவிட்டதை புரிந்து கொண்ட பொழுது அவள் மனம் மிகவும் வேதனைப்பட்டது. ரவி அந்த விஷயத்தில் மிகவும் பிடிவாதமாக இருந்ததால் அவள் என்ன சொன்னாலும் அவன் ஏற்கப் போவதில்லை. சந்தியாவுக்கு விருப்பமில்லாததை செய்யும்படி வற்புறுத்தவும் அவளுக்கு மனமில்லை. அவளேதான் அந்த பிரச்சனையை எப்படியாவது தீர்த்து வைக்க வேண்டும். 2 நாட்கள் இரவும் பகலும் யோசித்து பார்த்ததில் அவளுக்கு அந்த ஒரு மார்க்கம்தான் தென்பட்டது. அன்று பொழுது விடிந்ததுமே வீட்டில் தங்கத்தை காணாமல் ரவி திகைத்து போனான். எங்கே போய் தேடுவது என்று மலைத்து நின்ற பொழுது தங்கம் எழுதி வைத்து விட்டு போன அந்த குறிப்பு அவன் கண்களில் பட்டது.
ரவி, என்னை உன் பெற்ற தாயாக ஏற்றுக்கொண்டதன் மூலம் நீ என் பொறுப்புகளின் சுமையை ஏற்றிவிட்டாய். ஒரு தாய்க்கு தேவையானவை தன் குழந்தைகளின் பிரகாசமான எதிர்காலமும் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் தான். அவற்றை தவிர அவள் தன் சந்ததிகளிடம் வேறு எதையுமே எதிர்பார்ப்பதில்லை என்பதை முதலில் நீ புரிந்துகொள். இத்தனை நாள் உன்னோடு இருந்தது என் கடமை. இனியும் இருந்துதான் ஆக வேண்டும் என்று நிர்பந்தம் செய்யாதே. உன்னை பார்த்து கொள்ள சந்தியா இருக்கிறாள். அந்த தைரியத்தில் தான் நான் என் கடைசி நாட்களை கங்கை கரையில் கழிக்க விரும்பி புறப்படுகிறேன். உன் தாய் கங்காவுக்கு இறுதி வரை நான் துணை இருந்தேன். எனக்கு தாயாக கங்கை துணை நிற்பாள். இனிமேலும் பிடிவாதம் பிடிக்காமல் மனசை அலட்டிக் கொள்ளாமல் சந்தியாவின் பெற்றோர்களிடம் சொல்லி திருமண ஏற்பாடுகளை செய்ய சொல்லு. ரவி, ஒன்று மட்டும் தெரிந்து கொள். அம்மா என்று நீ ஒரு கல்லை கூப்பிட்டால் கூட அது உன் சந்தோஷத்துக்காக தன்னை கரைத்து கொள்ள தயாராகிவிடும். நான் கல்லல்ல, ஒரு பெண். இப்படிக்கு தங்கம். கடிதத்தை எடுத்துக்கொண்டு நேராக சந்தியாவிடம் ஓடினான். சந்தியா அதை படித்துவிட்டு கலங்கி போனாள். தன்னுடைய சுயநலத்தினால் தாயையும் மகனையும் திருமணத்திற்கு முன்பே பிரித்துவிட்ட துயரத்தில் ஆழ்ந்தாள். உடனே ரவியிடம் தான் செய்த தவறிற்காக மன்னிப்பு கேட்டாள். இருவரும் சேர்ந்து தங்கத்தை அழைத்து வந்தார்கள். சந்தியா தங்கத்திடமும் மன்னிப்பு கேட்டாள். ரவியும் சந்தியாவும் திருமணத்தன்று மகிழ்ச்சி வெள்ளத்தில் திளைத்தனர். நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.